ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே போட்ட மினி விளாகோட கண்டினியூஷன் விளாக் பார்த்துடலாம். ஜயான் பாப்பா கிச்சன் ரேக் ஓப்பன் பண்ணி மேகி பாக்கெட்டுக்கார பார்த்துட்டாங்க. ஸோ அது பாட்டிலேருந்து ஒரே ஆளுக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில அவன் வேற ஒரே ஆளுகையா. ஸோ அவனுக்குமே சைடில் பார்த்தீங்கன்னா மேகி வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு நேற்று பகா ரைஸ் ரெசிபி போட்டுனேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து சிக்கன் ட்ரை ரோஸ் தான் பண்ண போறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பண்ணா அந்த டைமே பண்ண டக்குன்னு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. மசாலா அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். லவங்கு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம். தென் குக்கர்ல சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஆயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு 3-4 விசில் வந்ததுமே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். ஏன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீடியோ சின்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.